எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ராவோட மெயின் ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா WWE டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. இதில் ஆட்ருத் அண்ட் மிஸ் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டே அகேன்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ணுறாங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஆட்ருத்துக்கிட்ட கவலை நாடம் விளையாடி லியம் மோர்கன் பார்த்தி தான் அந்த டேக் டீம் டைட்டிலுக்கான வாய்ப்பை இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்களுடைய எமோஷ்னல் ட்ராமா தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோடைய மிகப்பெரிய ஹைலைட்டு. ஆட்ருத்து ஐயா ஆட்ருத்து, நீ கூட பெண்களால் கெட்டுப்போன்னு சொல்லி எதிர்பார்க்கலப்பா. நம்ம டாமினிக்கை பாருங்களேன், அப்படியே காதலியின் மடியில் படுத்து கிடப்பது போல் லியம் மோர்கன் மடியில் படுத்து கிடக்கிறார். அடி வாங்கி ரெஸ்ட்டில் கிடக்கிறாராம். இதில் பாருங்களேன், நம்ம ஆட்ருத்து அவரும் ஏமாற்றப்பட்டார். கடைசியாக ஜட்ஜ்மெண்ட்டை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பிராண்ட் நியூ WWE டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராவுடைய மெயின் ஈவெண்ட்டில் வின் பண்ணிட்டாங்க. ஜாடி மெக்டனோ கடைசியில் நீயும் ஃபின்பலரும் இணைந்து ஒரு டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை வெல்லுவீங்கிறது என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இதில் டாமினிக் மிஸ்டீரியோ இருந்தால் வேறு லெவலில் இருந்திருக்கும்ல. லியம் மோர்கனுக்கு சந்தோஷத்தை பாருங்களேன். மாமி ரியாரப்பில் இருந்திருந்தால் கூட இப்படி பிளான் பண்ணியிருப்பா போல இருக்குது, தெரியலை. ஆனால் லியம் மோர்கன் பிளான் பண்ணி இன்றைக்கி நியூ WWE டேக் டீம் சாம்பியன்ஷிப் ஆகிட்டாங்க. என்ன ஜேடி மெக்டனோ ஓரத்தில் ஒரு சிரிப்பு வருது, ஒரு புன்னகை வருது. ஃபைனலி நம்ம WWEக்கு வந்ததில் ஒரு டேக் டீம் டைட்டில் வின் பண்ணிட்டோன்னு ஒரு சந்தோஷம் போல் இருக்குது. அதுவும் ஜட்ஜ்மெண்ட் டேயில் வின் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு ஆனந்தம் போல் இருக்குது. சரி நடத்துங்க. ஜட்ஜ்மெண்ட் டேயில் இன்னும் லியம் மோர்கன் வந்ததுலேருந்து ஒரே அலப்பறை தான். சரி மாமி ரியாரப்பில் வந்ததுக்கப்புறமா என்ன ஆக போகுதுன்னு தெரில. அதுதான் இருக்கிறதே மிகப்பெரிய ஹைலைட்ஸு.